நாக்பூரோட ஒரு சின்ன கிராமத்துல ஹர்ஷ் இருக்கான். ஹர்ஷ் தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கான். ஹர்ஷோட அப்பா ஒரு ஏழை விவசாயி, அம்மா ஒரு டெய்லர். 2 பேரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சு அவங்க குடும்பத்தை நடத்த முயற்சி பண்றாங்க. ஹர்ஷோட படிப்புக்கு பணம் செலவு பண்றதுக்காக 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்கு என் ஹர்ஷ நினைச்சது ரொம்ப கவலையா இருக்குங்க. அவனோட படிப்பை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. ஹர்ஷ் இப்ப பெரியவன் ஆயிட்டான். அப்படி நாம அவனை இப்ப ஸ்கூல்ல சேர்த்து விடலன்னா அப்புறம் ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துடுங்க. நானும் என்னோட எல்லா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நம்மளோட ஹர்ஷ் படிப்புல ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கான். இப்போவே அவன் ரொம்பவும் திறமையாகவும் ஆங்கிலமும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம நாளைக்கு காலையிலேயே அவனை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனுக்கு அட்மிஷன் போட்டுடலாம். ஹர்ஷ கூட்டிக்கிட்டு காலையிலேயே குசுமும் ராம்நாராயணனும் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போனாங்க. ராம்நாராயணன் அங்க இருக்கிற அழகை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு. அம்மா, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போறேனா? ஆமாண்டா கண்ணா, நீ இந்த ஸ்கூல்ல தான் படிக்க போற. இங்க படிச்சினா பெரிய ஆளா வருவ. அப்புறம் இதே மாதிரி நிறைய ஸ்கூலையும் நீ கட்டுவ. எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இவங்க நம்ம கிட்ட அதிகமா பணம் கேட்டுட்டாங்கன்னா? அட, முதல்ல நீங்க வாங்க, நாம முதல்ல அங்க போய் பாப்போமே. அங்க போனதுமே கேட்ல நின்று இருந்த வாட்ச்மேன் அவங்கள தடுத்து நிறுத்தினாரு. நில்லுங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? அனுமதி இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. அது என்னன்னா, நான் என் பையனை இந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அட்மிஷனா? அதுவும் இங்கேயா? நீங்கள் உங்கள் நிலமையை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பெரிய பணக்காரங்க பசங்க தான் வருவாங்க. ஆனால் உங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஏதோ கூலி வேலை செய்கிற மாதிரி இருக்கே. நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட பையன் படிப்பில் ரொம்பவே திறமையானவன். தயவு செஞ்சு எங்களை உள்ளே போக விடுங்களேன். எங்களை அவமானப்படுத்தாதீங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. இல்லைன்னா இந்த கொம்பை வச்சு உங்களை அடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். செக்யூரிட்டி அவங்கள அவமானப்படுத்தி அங்கேருந்து துரத்தினாரு. அப்போ அந்த ஸ்கூலோட ஒரு மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்தாரு. ராம்நாராயண் அப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலைமைய பார்த்து என்ன சொன்னாருன்னா, செக்யூரிட்டி, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜனங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. கிளம்புங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. நான் இவங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ என் கூட பிரின்சிபல் இருக்கிற ரூமுக்கு வாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிரின்சிபலோட ஆஃபீஸுக்கு போனாங்க. இங்கே பாருங்க மேம், அது அவங்க பையனை நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அதனால தான் நான் இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். பையன் படிப்பில் திறமையாகவும் ஆர்வமாக இருக்கான். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு எங்க ஸ்கூலோட பேர் என்னன்னு தெரியுமா? இது தீன் தயாள் ஸ்கூல். இது ரொம்ப பெரிய கான்வென்ட் ஸ்கூல். இங்கிலீஷ் மீடியத்தில் கற்றுக் கொடுக்குற மாதிரியே நாங்கள் இங்கே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் வரணும்னு. எங்களோட பையனுக்கும் இந்த மாதிரி எல்லா குணங்களும் வேணும்னு நினைக்கிறோம் மேடம். அதுக்காக நாங்கள் எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளவும் தர்றதுக்கு தயாராக இருக்கோம் மேடம். ராம்நாராயணன் இப்படி சொன்னதுமே பிரின்சிபலும் அந்த மாஸ்டரும் பேராசை பிடிச்சு சிரிச்சாங்க. அப்போ மாஸ்டர் பிரின்சிபல் மேடம் கிட்ட மெதுவாக சொன்னாரு, இவங்க ஏழைங்க தான், ஆனால் இவங்க ஆசையை பயன்படுத்திக்கிட்டு நாம வேலையை காட்டிட வேண்டியது தான். அவரோட பையனோட படிப்புக்காக இவர் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பாரு. உங்களுக்கு ஓகேனா இவர்கிட்ட இருந்து டபுள் மடங்கு பணத்தை நம்ம வாங்கிடலாமா? இதெல்லாம் யாராவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க கிட்ட இருந்து பணம் வந்தாதானே நம்மளும் நம்ம குடும்பத்தாரங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளடிங்க. நம்மளோட ஸ்கூலில் 25,000 ரூபாய்க்கு அட்மிஷன் நடக்கும். நான் இவங்க கிட்ட 50,000 ரூபான்னு சொல்கிறேன். நீங்களும் சரின்னு சொல்லுங்கள். ராம்நாராயணன், நீங்கள் 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க. அப்புறம் உங்களோட பையனை இந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. அது சார், இவ்வளோ பணத்தை நான் எங்கேருந்து கொண்டு வருவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா? இங்க பாருங்க, அப்படி உங்க பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அட்மிஷன் போடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. இங்க இருந்து புறப்படுங்க. எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வாங்க. ராம் நாராயணன், குசும் அப்புறம் ஹர்ஷ் ரொம்ப நிராசையோட அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க. அப்பா, என் வயசு பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நல்ல டிஃபன்லாம் கொண்டு போறாங்க. அது மாதிரி நான் எப்போ போவேன்? நீ கண்டிப்பாக போவ கண்ணா, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி. என்ன ஹர்ஷ் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. 50,000 ரூபாய் பணத்துக்கு நாம எங்கெங்க போவோம்? நம்மளோட பையனை படிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாம ஏன் நம்ம கிராமத்துக்கு போய் ராமு ஐயா கிட்ட உதவி கேட்க கூடாது? கிராமத்திலேயே ரொம்ப பழைய ஆளு, படிச்சவரும் அவரு தான். அவர் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாருங்க. ராம்நாராயண் அப்புறம் குசும் ராமு ஐயா வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்புறம் ராமு ஐயா அவங்க கிட்ட சொன்னாரு, நீ உன்னோட பையனை நம்ம கிராமத்து பள்ளிக்கூடத்திலேயே ஏன்பா சேர்க்கல? நம்ம கிராமத்து ஸ்கூல்ல
நம்ம கிராமத்துல ஸ்கூலுன்னு ஒன்று இருக்கா என்ன? கிராமத்துல யாரும் ஒழுங்கா படிப்பு சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதனால தான் நாங்க அவனை வேற கிராமத்துல இல்ல சிட்டியில கொண்டு போய் சேர்க்கலான்னு நினைச்சோம். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, நான் நம்மளோட கிராமத்திலேயே சிலதை உங்களுக்கு காட்டுறேன். ராமு ஐயா அவங்க 2 பேரையும் காட்டு வழியா ஒரு குகை இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போனாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த குகைக்குள்ள போங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். ராம் நாராயணனும் குசுமும் அந்த குகைக்குள்ள போனப்ப ஒரு வேற உலகத்துக்கே அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அது அப்படியே தங்கமா இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்துல தங்கத்துல பெல் இருக்கும், தங்கத்துல பிளாக் போர்டு, தங்கத்துல பெஞ்சு. அதுல பசங்க எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு குசுமும் ராம் நாராயணனும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் ராமு ஐயா கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? அதுவும் நம்ம கிராமத்துல தங்கத்தாலான பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அப்புறம் இது ஏன் மறைஞ்சிருக்கு? அப்பதான் ராமு ஐயா அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஆங்கிலேயர்களுக்கு பயந்து தான் நம்ம முன்னோர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க, நம்மளோட படிப்பு தடப்படக்கூடாதுங்கிறதுக்காக. என்னோட அப்பா இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக இருந்தாரு. ஒரு நாள் அவரை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க. 2 பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க எங்களை மாதிரியே ஸ்கூல் கட்டி வேலை செய்கிறீங்களா? உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். ஆனால் நாங்கள் உங்களை என்ன தொந்தரவு பண்ணோம்? உங்கள் பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து எங்களை விட மேலே வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எப்போவும் நடக்க விட மாட்டோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட மொத்த கிராமத்துலையும் எவ்வளோ தங்கம் இருக்கோ அது எல்லாம் எங்களுக்கு வேணும். அப்புறம் இந்த அழுக்கான ஸ்கூலை காலி பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க. நான் எதுக்காக மொத்த தங்கத்தையும் இவங்களுக்கு கொடுக்கணும்? எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்க குகையில் மறைஞ்சிக்குவேன். அப்புறம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நாக்பூர் கிராமத்து ஆளுங்க அந்த தங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த குகையோட வழியாக தான் போயிட்டு இருக்காங்க. அட கடவுளே, அப்படின்னா உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க என்னோட குழந்தையையும் இந்த தங்க ஸ்கூல்ல அனுமதி கொடுப்பீங்களா? தயவு காட்டுங்க ராமு ஐயா, என்னோட பையன் படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நான் உன்னோட பையனுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கொடுக்கணும்னா நீ சிட்டியில் இருக்கிற ஸ்கூலோட முகத்தெரியை கிழிக்கணும். அவங்க நம்ம கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. நாம் அவங்கள மாட்டி விட்டே ஆகணும். நம்ம கண்டிப்பாக அப்படி செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். நாம அதுக்கு ஒரு ஆதாரத்தை திரட்டணும். நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க. அவங்க உங்ககிட்ட எவ்வளோ பணத்தை கேட்டாங்களோ அவ்வளோ பணத்தை நீங்கள் கொண்டு போங்க. நான் இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடுறேன். அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடுவாங்க. குசுமும் ராம் நாராயணனும் அதே மாதிரி செஞ்சாங்க. அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த காஸ்ட்லியான ஸ்கூலுக்கு போனாங்க. ராம் நாராயணன் பிரின்சிபல் கிட்ட சொன்னாரு, இந்தாங்க, நீங்கள் எங்ககிட்ட கேட்ட பணம் மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. கொடுங்க கொடுங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க உங்க பையனை எங்க ஸ்கூல்ல தான் சேர்ப்பீங்கன்னு. அட, இவ்வளோ நல்ல ஸ்கூல் இருக்கும்போது நாங்கள் என்ன எங்கள் பையனை தங்க பள்ளிக்கூடத்திலே சேர்ப்போம்? கொடுங்க, பணத்தை என்கிட்ட கொடுங்க. ராம் நாராயணன் பிரின்சிபல் மேடம் கிட்ட பணத்தை கொடுத்த போது அந்த பணத்தை கையில வாங்கினதுமே அந்த அறைக்குள்ள போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நானும் என் புருஷனும் கடினமா கஷ்டப்பட்டு ஜனங்களோட வீடுகள் எல்லாம் வேலை பார்த்து எங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அப்புறம் நீயும் ஒருத்தி இருக்க, சீ, உனக்கு வெக்கமா இல்ல? பிரின்சிபலும் மாஸ்டரும் கையும் களவுமா பிடிக்கப்பட்டாங்க. அப்புறம் இது போல ஹர்ஷ் அவனோட தங்க பள்ளிக்கூடத்துல தன்னோட படிப்பை முடிக்க ஆரம்பிச்சான்.